வணக்கம். இந்த வீடியோவில் சிம்பிள் எல்ஆர் பார்சர் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ சிம்பிள் எல்ஆர் பார்சர் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் பாட்டம் அப் பார்சர். பாட்டம் அப் பார்சர் அதில் வந்து நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் இன்புட் ஸ்ட்ரிங் இருக்கும். அதை நம்ம ரெடியூஸ் பண்ணிகிட்டே போய் ஒரு செட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் வச்சு ரெடியூஸ் பண்ணிகிட்டே போய் நம்ம ஸ்டார்டிங் சிம்பிளுக்கு கொண்டு வந்தோம்னா அதுதான் வந்து நம்மளுக்கு பாட்டம் அப் பார்சர். இதில் வந்து ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் பாட்டம் அப் பார்சர் வந்து எஸ்எல்ஆர், சிம்பிள் எல்ஆர் பார்சர். இதை வந்து எல்ஆர் ஒன்னுன்னு சொல்லுவாங்க. எதனால் எல்ஆர் பார்சர் அப்படின்னா, இன்புட்டை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுறப்ப லெஃப்ட் டு ரைட் ஸ்கேன் பண்ணுவோம். அதே மாதிரி ரிடக்ஷனுக்கு வந்து ரைட் மூவ்ஸ் டெரிவேஷன் இன் ரிவர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து ரிடக்ஷன் எல்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்ஆர் ஒன் பார்சர். இனிஷியலாக இதோட ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆகிறப்போ நம்ம ஒரு இதுதான் நம்ம எடுத்துக்கிற கிராமர். இந்த கிராமருக்கு புதுசாக ஒரு ஸ்டார்டிங் சிம்பிள் கொடுக்குறோம், இ டேஷ். இந்த கிராமரோட ஸ்டார்டிங் சிம்பிள் வந்து இ. அப்போ இ டேஷ் டென்ஸ் டு இ. ஸோ இந்த மாதிரி மோடிஃபை பண்ணிட்டோன்னா இந்த கிராமரை வந்து ஆக்மெண்டட் கிராமர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம வந்து கொடுத்துருக்க கிராமரை ஆக்மெண்டட் கிராமராக கொண்டு வருது. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் வந்து ஐநோட் ஐட்டம் செட்ஸ் ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இங்கே ஐட்டம் செட் அப்படிங்கிறது வந்து எதை மீன் பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் வந்து இங்கே இருக்கிற செட், இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நம்மளுக்கு இ டேஷ்லேருந்து எடுத்துக்கலாம். நம்ம புதுசாக இன்சர்ட் பண்ண ப்ரொடக்ஷனில் ஒரு டாட் வச்சு நம்ம ஒரு செட்டை எழுதுவோம். இ டேஷ் டென்ஸ் டு ஃபஸ்ட்டில் டாட்டு, அடுத்து இ, இந்த ப்ரொடக்ஷன். இப்போ இந்த டாட்டுக்கு அடுத்து ஒரு கேபிட்டல் லெட்டர் இருந்ததுன்னா, கேபிட்டல் லெட்டர்னால் வேரியபிள் இருந்ததுன்னா அதோட ப்ரொடக்ஷன்ஸ் எழுதிக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் டாட் வச்சு இ ப்ளஸ் டி, இ டென்ஸ் டு டாட் டி. இதை வந்து நம்ம ரிகாசிவாக பண்ணணும். அடுத்து இந்த டாட்டுக்கு அடுத்து இ, கேபிட்டல் லெட்டர்னால் ஆல்ரெடி அந்த ப்ரொடக்ஷன் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. இல்லைங்கிறப்ப நம்ம மறுபடியும் எழுதணும். டி இங்கே கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அப்போ டி டென்ஸ் டு டாட் டி ஸ்டார் எஃப் எழுதணும். டி டென்ஸ் டு டாட் எஃப். இப்போ டாட்டுக்கு அடுத்து எஃப் இருக்கிறதுனால எஃப்போட ப்ரொடக்ஷன்ஸ் எழுதிக்கிறோம். ஸோ எல்லா இடத்துலையும் புதுசாக எழுதுகிறப்போ அந்த ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம டாட்டை ஃப்ரண்ட்டில் போட்டுப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் செட். இப்போ இங்கே டாட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓப்பன் ப்ராக்கெட் இருக்குது, இங்கே ஐடி இருக்குது. ஸோ இதுதான் இந்த செட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு ஐட்டம் செட்டுன்னு சொல்கிறோம். அதை வந்து இங்கே ஐநாட்டுங்கிறது ஃபஸ்ட்டு ஐட்டம் செட். இந்த மாதிரி செட்ஸாக ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இந்த ஐநாட் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்டேட். இப்போ இதிலேருந்து தான் நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனால இதுதான் வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேட்டை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒன்றா வந்து நம்ம ட்ரான்சிஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ட்ரான்சிஷன் அப்படிங்கிறது வந்து மூமெண்ட் ஆஃப் டாட். இப்போ எந்தெந்த இடத்துலலாம் இந்த டாட்டை மூவ் பண்ண முடியுமோ அதெல்லாம் ட்ரான்சிஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த டாட்டை ஈக்கு அடுத்து மூவ் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம ஐ நோட் இன்புட் ஈயாக இருக்கிறப்ப ட்ரான்சிஷன் என்ன அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் ஈக்கு அடுத்து இந்த டாட்டை மூவ் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் அந்த செட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸை மட்டும் எடுத்து இ டேஷ் டென்ஸ் டு இ டாட், அதே மாதிரி இ டென்ஸ் டு இ டாட் ப்ளஸ் டி, இந்த மாதிரி எழுதுனோன்னா இதுதான் வந்து ட்ரான்சிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ட்ரான்சிஷன் அப்படிங்கிறது அந்த டாட்டை நகர்த்தி வைக்கிறது. அப்போ ஈக்கு அடுத்து டாட் வச்சாச்சு. இங்கே இப்போ டாட்டுக்கு அடுத்து என்ன எலிமெண்ட்னு பார்க்குறோம். அது ஒரு கேபிட்டல் லெட்டராக இருந்தால் அதோட ட்ரான்சிஷன்ஸ் எழுதணும். பட் இங்கே டாட் கடைசியாக வந்திருக்கு. இந்த இடத்துல டாட்டுக்கு அடுத்து ப்ளஸ் இருக்குது. அப்போ இதோடு முடிஞ்சிருச்சு. அப்போ இது ஒரு ஐட்டம் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஐட்டம் செட் அப்படிங்கிறது இங்கே எதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா, செட் ஆஃப் ஐட்டம்ஸ் அதுக்குள்ளார இருக்கிறது. இப்போ இதெல்லாம் இத்தனை ப்ரொடக்ஷன்ஸும் வந்து நம்ம ஐநாட்டுக்குள்ளே இருந்தது. இங்கே 2 டிஃப்ரெண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் மட்டும் இருக்குது. அப்போ இதை வந்து I1 அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம ட்ரான்சிஷன்ஸ் வந்து திரும்ப திரும்ப போட்டுக்கணும். இப்போ ஐநாட்டில் இ ட்ரான்சிஷன் பார்த்தோம். அடுத்து ஐநாட்டில் டி ட்ரான்சிஷன் பார்க்கலாம். ஐநாட்டில் டி ட்ரான்சிஷன் வரப்போ என்ன ஆகும், எந்தெந்த இடத்துலலாம் டாட்டை டீக்கு அடுத்து மூவ் பண்ணலான்னா இங்கே 2 இடத்துல இருக்குது. அப்போ இ டென்ஸ் டு டி, இந்த டாட்டை அந்த சைடில் மூவ் பண்ணி வைங்க. இங்கே வந்து டி டென்ஸ் டு டி டாட் ஸ்டார் எஃப். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு 2 ஐட்டம் செட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து இதுவும் இதெல்லாம் சேமான்னு பார்க்குறோம். சேமாக இருந்தால் அதே நேம் கொடுத்துக்கலாம். புதுசான செட்டுன்னா வேறு ஒரு நேம் கொடுக்கணும். இது டிஃப்ரெண்ட் செட்டுங்கிறதுனால நம்ம I2ன்னு கொடுத்துக்கிறோம். அடுத்தது ஐநாட்டில் இ ட்ரான்சிஷன் பார்த்துட்டோம், டி ட்ரான்சிஷன் பார்த்துட்டோம். அடுத்து எஃப். அப்போ ஐநாட் கம்மா எஃப் வரப்போ நம்மளுக்கு இந்த ஒரு பிளேஸ் தான் டி டென்ஸ் டு எஃப் டாட், இந்த ஒரு ட்ரான்சிஷன்ஸ் தான் பாசிபிள். ஸோ இதுக்கு வந்து நம்ம I3 செட்டாக கொடுத்துக்கிறோம்.
ஸோ இதே மாதிரி நம்ம ரிகார்சிவாக எல்லா ட்ரான்சிஷன்ஸையும் பார்த்துட்டே இருக்கணும். அடுத்தது ஐ நாட் when the input is open bracket. ஓப்பன் ப்ராக்கெட்டாக வரப்போ இந்த ப்ரொடக்ஷன் f tends to ஓப்பன் ப்ராக்கெட் டாட் இ. அப்போ இந்த டாட்டுக்கு அடுத்து இ கேபிட்டல் லெட்டர் வந்ததுன்னா அதோட ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் எழுதணும். இ டென்ஸ் டு இ ப்ளஸ் டி, இ டென்ஸ் டு டாட் டி, இந்த டாட்டுக்கு அடுத்து டி. அப்போ டீயோட ப்ரொடக்ஷன்ஸ் எழுதிக்கோங்க. டி ஸ்டார் எஃப், டி டென்ஸ் டு எஃப், டாட்டுக்கு அடுத்து எஃப், எஃப்போட ப்ரொடக்ஷன்ஸ் எழுதுனா இந்த மாதிரி வரும் டாட் ஐடி. ஸோ இந்த எல்லாமே வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் செட்டாக இல்லை நியூ செட்டான்னு பார்க்குறோம். இது வந்து நியூ செட்டு. அப்போ இதுக்கு வந்து I4 அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறோம். அடுத்து ஐ நாட் ஆன் ஓப்பன் ப்ராக்கெட் முடிஞ்சிச்சா. அடுத்து ஐ நாட் கம்மா ஐடி. ஐ நாட் அண்ட் ஐடி ட்ரான்சிஷன் பார்க்குறப்ப என்ன ஆகும்னா எஃப் டென்ஸ் டு ஐடி டாட் மட்டும்தான் இருக்குது. அப்போ இது வந்து ஒரு புது செட்டு. இதை வந்து I5ன்னு வச்சுக்கிறோம். ஸோ I0ஓட ஆல் பாசிபிள் ட்ரான்சிஷன்ஸ் எழுதியாச்சு. இப்போ இதனால நம்மளுக்கு I1, I2, I3, I4, I5 4 ஸ்டேட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த 4 ஸ்டேட்டுக்கும் இதை திரும்ப திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இது எது வரைக்கும் போகும்னா புதுசாக ஒரு ஸ்டேட் ஃபார்ம் ஆகாத வரைக்கும், ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா பாசிபிள் ட்ரான்சிஷனும் முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு திரும்ப திரும்ப இதை பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ அடுத்து வந்து I1 செட்டு. இப்போ I1ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ப்ரொடக்ஷனில் டாட் கடைசியாக வந்திருக்கு. அப்போ இதுக்கு மேலே இந்த டாட்டை மூவ் பண்ண முடியாது. ஆனால் இந்த இடத்துல இந்த ப்ரொடக்ஷன்ஸ் எடுத்துக்கிறப்போ நம்மளுக்கு ப்ளஸ் அப்படின்னு போடுறப்போ நம்மளுக்கு ட்ரான்சிஷன்ஸ் மூவ் பண்ண முடியும். அப்போ இ டென்ஸ் டு இ ப்ளஸ், இந்த டாட்டை ப்ளஸ்ஸுக்கு அடுத்து மூவ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ என்னாச்சு, டாட்டுக்கு அடுத்து டி. அப்போ டீயோட ப்ரொடக்ஷன்ஸை இன்சர்ட் பண்ணோம். டி டென்ஸ் டு டாட் டி ஸ்டார் எஃப், டி டென்ஸ் டு டாட் எஃப், இந்த டாட்டுக்கு அடுத்து எஃப் வரதுனால எஃப்போட ப்ரொடக்ஷன் எஃப் டென்ஸ் டு ஐடி. ஸோ இதெல்லாம் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு நியூ செட் தான். இதை வந்து I6 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம். I6. அடுத்து வந்து I1ல் பாசிபிள் ட்ரான்சிஷன் பார்த்தாச்சு. I2ல் பார்த்தீங்கன்னா டாட் கடைசியாக வருது. இந்த ப்ரொடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ I2 we can have a transition on ஸ்டார். I2ல் ஸ்டார் போடுறப்ப என்ன ஆகும், இந்த ப்ரொடக்ஷன் T tends to T ஸ்டார் டாட் எஃப் ஆகும். அப்போ டாட்டுக்கு அடுத்து எஃப் இருக்கிறதுனால எஃப்போட ப்ரொடக்ஷன்ஸ் எழுதிக்கணும். ஓகேங்களா. இதுவும் நியூ செட் தான். இதை வந்து நம்ம I7 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ I1, I2, I2 வரைக்கும் முடிஞ்சிச்சு. I3ல் ஒரே ஒரு ப்ரொடக்ஷன், அது வந்து டாட் கடைசியாக வருது. அப்போ இதுக்கு மேலே நம்மளுக்கு இதில் ட்ரான்சிஷன்ஸ் கிடையாது. அடுத்து I4 போயிடலாம். I4ல் நம்மளுக்கு ட்ரான்சிஷன் ஆன் இ எடுத்துக்கலாம். இந்த டாட்டை ஈக்கு அடுத்து மூவ் பண்ணிக்கலாம். இல்லைனா டி எஃப் ஓப்பன் ப்ராக்கெட் ஐடி. அப்போ எல்லா பாசிபிள் ட்ரான்சிஷனுமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா I4, இ ட்ரான்சிஷன் எழுதிக்கலாம். I4ங்கிறப்ப இந்த ரெண்டு பாசிபிள் ட்ரான்சிஷனும் எஃப் டென்ஸ் டு இ டாட்டும் எழுதணும், இ டென்ஸ் டு இ டாட் ப்ளஸ் டியும் எழுதணும். இந்த ரெண்டு கேசஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா டாட்டுக்கு அடுத்து ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட்டும் ப்ளஸ்ஸும், அது வந்து டெர்மினல் சிம்பிள்னு சொல்லுவோம். டெர்மினல் சிம்பிள் வந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அது நம்ம வந்து மறுபடியும் அதுக்கான இது எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ இது வந்து I7 வரைக்கும் இருக்கிறதுனால இதை வந்து I8ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது I4ல் இ ட்ரான்சிஷன் முடிஞ்சிச்சு. அடுத்து I4, டி. I4, டிங்கிறப்ப இந்த ரெண்டு பாசிபிள் ப்ரொடக்ஷன்ஸ்லேயும் டி பாசிபிலிட்டி இருக்குது. டி டாட் டி டென்ஸ் டு டி டாட் ஸ்டார் எஃப். இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் தான். இங்கே பாருங்கள் I2வும் இதுவும் வந்து சேம் செட் தான். இ டென்ஸ் டு டி டாட், இந்த டாட் கூட சேம் பிளேஸில் தான் இருக்கணும். ஓகேங்களா. அப்போ இதை வந்து நம்ம திரும்ப I2னே கால் பண்ணிக்கலாம். அடுத்தது I4, இந்த I4 செட்டு. இ ட்ரான்சிஷன் முடிஞ்சிருச்சு, டி ட்ரான்சிஷன் முடிஞ்சிருச்சு, எஃப். I4, எஃப்பில் ட்ரான்சிஷனுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான், டி டென்ஸ் டு எஃப் டாட்டு. ஸோ இதுக்கு மேலே இந்த டாட் கடைசியாக வந்ததுனால இதுக்கு மேலே ப்ராசஸ் பண்ண முடியாது. இதுவும் வந்து நம்மளுக்கு I3 மாதிரியே இருக்குது. அப்போ வந்து இது I3னே நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா I4ல் எஃப் ட்ரான்சிஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ I4, ஓப்பன் ப்ராக்கெட் போடுறப்போ என்ன ஆகும், எஃப் டென்ஸ் டு ஓப்பன் ப்ராக்கெட் டாட் இ க்ளோஸ் ப்ராக்கெட். அப்போ டாட்டுக்கு அடுத்து இ வந்ததுன்னா இ டென்ஸ் டு இ ப்ளஸ் டி
E tends to dot t, t tends to dot அடுத்து t வரதுனால dot t star f எழுதணும். t tends to f எழுதணும். f tends to e, f tends to id. எல்லா பாசிபிள் டிரான்சிஷன்ஸுமே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த செட்டு வந்து இட் இஸ் சேம் ஆஸ் I4. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ அதே நேம் I4நே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது I4ல் ஓப்பன் ப்ராக்கெட் ட்ரான்சிஷனும் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து I4ல் பெண்டிங் பார்த்தீங்கன்னா I4, ID. ID ட்ரான்சிஷன் பார்த்தீங்கன்னா f tends to ID தான் இருக்குது. ஸோ f tends to ID, இந்த டாட்டை ஐடிக்கு அடுத்து மூவ் பண்ணிடலாம். இது வந்து இட் இஸ் சேம் ஆஸ் I5 செட். அப்படி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ I4 எல்லா பாசிபிள் ட்ரான்சிஷனும் முடிஞ்சிருச்சு. I5ல் நம்மளுக்கு ஒரே ஒரு ப்ரொடக்ஷன், அதில் டாட் கடைசியாக இருக்குது. அப்போ இது யூஸ் பண்ணிக்க முடியாது. அடுத்து I6ல் நம்மளுக்கு டீயில் ட்ரான்சிஷன் இருக்குது. எஃப் ஓப்பன் ப்ராக்கெட் ID. ஸோ இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் until no new state is found. இப்போ I6, T. I6, T அப்படிங்கிறப்போ இந்த ப்ரொடக்ஷனில் E tends to E plus T டாட். இந்த டாட்டை டீக்கு அடுத்து மூவ் பண்ணிக்கிறோம். அடுத்து இதில் T tends to T டாட் ஸ்டார் F. இதை போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டாட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் லெட்டர், இந்த டாட் கடைசியாக வந்திருக்கு. அப்போ இதில் வந்து நம்மளுக்கு வேறு எந்த பாசிபிள் ட்ரான்சிஷனும் கிடையாது. இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் செட்டான்னு பார்த்தோன்னா அதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ட்ரான்சிஷன் பார்த்தீங்கன்னா I8 வரைக்கும் போயிருக்கு. இது வந்து I9th செட்டாக வச்சுக்கலாம். ஸோ I6 நம்மளுக்கு I6 on T ட்ரான்சிஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து I6 on F. I6 on Fக்கு வந்து T tends to F டாட். ஒரே ஒரு ப்ரொடக்ஷன் தான். இந்த T tends to F டாட்டுங்கிறது வந்து ஆல்ரெடி I3 அப்படின்னு நேம் கொடுத்துருக்கோம். ஸோ அதே நேம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது I6 on ஓப்பன் ப்ராக்கெட். I6 on ஓப்பன் ப்ராக்கெட்டுங்கிறப்போ ஃபஸ்ட்டு F tends to ஓப்பன் ப்ராக்கெட் டாட் E வரதுனால E tends to டாட் E plus T. ஸோ இந்த I4 செட் எல்லாமே அப்படியே வருங்க. இட் இஸ் சேம் ஆஸ் I4 எழுதுனீங்கன்னா அதே தான் நம்மளுக்கு சேமாக வரும். ஓகேங்களா? ஸோ I6ல் நம்மளுக்கு ட்ரான்சிஷன் Tயில் Fல ஓப்பன் ப்ராக்கெட் முடிஞ்சிருச்சு. அடுத்து ID. ஸோ I6, ID போடுறப்போ I6ல் F tends to ID நம்ம ட்ரான்சிஷன் பண்ணுறப்போ டாட் இந்த சைட் மூவ் பண்ணிக்கிறோம். இட் இஸ் சேம் ஆஸ் I5 முடிஞ்சிருச்சு. ஸோ I6ல் ஆல் பாசிபிள் ட்ரான்சிஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து I7ல் பார்த்தீங்கன்னா ஆன் எஃப்க்கு அடுத்து டாட் மூவ் பண்ண முடியும். ஓப்பன் ப்ராக்கெட் ID 3 பாசிபிள் ட்ரான்சிஷன்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து I7 when the input is F இன்புட்டாக இருக்கிறப்போ T tends to T star F டாட். இந்த ஒரே ஒரு பாசிபிள் ட்ரான்சிஷன் தான். இதோடு முடிஞ்சிருச்சு. இது வந்து நியூ செட்டு. ஆல்ரெடி நம்மளுக்கு I9 வரைக்கும் போயிருக்கு. இதை I10 வச்சுக்கலாம். அடுத்தது I7 when the input is open bracket அதே பாசிபிள் ட்ரான்சிஷன்ஸ் வரும். F tends to open bracket dot E. இந்த Eனால E tends to dot E plus T, E tends to dot T. ஸோ அந்த I4 செட்டில் இருக்கிற எல்லாமே அப்படியே வருங்க. இட் இஸ் சேம் ஆஸ் I4. ஓகேங்களா? ஸோ அடுத்தது I7ல் on ID transition. ஸோ I7 when the input is ID நம்மளுக்கு ஒரே ஒரு ப்ரொடக்ஷன் தான். F tends to ID டாட். அண்ட் இந்த F tends to ID டாட் வந்து I5 மாதிரியே இருக்குது. ஸோ we can have it as same name I5. ஸோ I7 ட்ரான்சிஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது I8ல we can have a transition on dot and plus. So I8 when the input is close bracket நம்மளுக்கு ட்ரான்சிஷன் F tends to E. ஓகேங்களா? ஸோ இது வந்து புது செட். யூ கேன் கால் திஸ் செட் as I11. அடுத்தது I8 on plus. I8, plus ட்ரான்சிஷன் எழுதுகிறப்ப என்ன ஆகும்? நம்மளுக்கு E tends to E plus dot T. ஸோ T tends to டாட்டுக்கு அடுத்து T இருக்கிறனால Tயோட ப்ரொடக்ஷன் எழுதணும். T star F. T tends to dot F. டாட்டுக்கு அடுத்து F இருக்கிறதுனால Fோட ப்ரொடக்ஷன் F tends to ID.
ஓகேங்களா? ஸோ இதோட ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் எழுதுறோம். ஸோ இது வந்து இட் இஸ் சேம் ஆஸ் தட் ஆஃப் I6. அப்போ அதே நேம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து I6 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது I8ஓட ட்ரான்சிஷன் முடிஞ்சிருச்சு. I9க்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். I9ல நம்மளுக்கு ஸ்டார் வச்சு ட்ரான்சிஷன் கொண்டு வரலாம். ஸோ I9, ஸ்டார். I9, ஸ்டார் போட்டோன்னா T tends to T star dot F. டாட்டுக்கு அடுத்து F இருக்கிறதுனால F tends to dot E, F tends to dot ID போடலாம். அவ்வளோதான். ஸோ இந்த டாட்டுக்கு அடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட், டாட்டுக்கு அடுத்து ID. நோ மோர் பாசிபிள் ட்ரான்சிஷன். இந்த செட் வந்து இட் இஸ் சேம் அஸ் I7. அப்போ வந்து இது I7 மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ I9 ட்ரான்சிஷன் முடிஞ்சிருச்சு. I10ல நம்மளுக்கு ஒரே ஒரு ப்ரொடக்ஷன் தட் ஹாஸ் டாட் அட் த எண்ட். இதுக்கு மேலே நம்மளுக்கு அதில் மூவ் பண்ண முடியாது. அதே மாதிரி I11லேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரொடக்ஷன், அதில் டாட் கடைசியாக வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு மொத்தத்துக்கு பாசிபிள் ட்ரான்சிஷன்ஸ் எல்லாமே எழுதியாச்சு. இப்போ இதை வந்து நம்மளுக்கு ஒரு டயக்ராமாக மென்ஷன் பண்ணோன்னா அதுதான் வந்து ட்ரான்சிஷன் டயக்ராம். ஸ்டார்டிங் ஸ்டேட் I0 இருக்கும். ஸோ I0ல when the input E-யாக இருக்கிறப்போ I1 ஸ்டேட்டுக்கு போகுது. அதே மாதிரி I0 இன்புட் T-யாக இருக்கிறப்ப I2 போகுது. I0 இன்புட் F-ஆக இருக்கிறப்ப I3 போகுது. ஓகேங்களா? ஸோ I0 இன்புட் வந்து ஓப்பன் ப்ராக்கெட்டாக இருக்கிறப்ப I4 போகுது. அதே மாதிரி I0 இன்புட் வந்து ID அப்படின்னு வரப்போ I5 போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம டயக்ராமேட்டிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணணும். இதே ட்ரான்சிஷனை டயக்ராமேட்டிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணோன்னா அதுதான் ட்ரான்சிஷன் டயக்ராம் நோட்டேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒன்றா வந்து செல்ஃப் லூப். இப்போ I4 இன்புட் வந்து ஓப்பன் ப்ராக்கெட்டாக இருக்கிறப்போ அதுக்கே போகுது. செல்ஃப் லூப்பும் போடலாம், இல்லைனா இந்த சைட்டில் ட்ரான்சிஷனாகவும் வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து இட் இஸ் நாட் மேண்டட்ரி. உங்களுக்கு டேபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ இது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் இதை வச்சுக்கிட்டு எப்படி டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் ஃபுல்லாக ஸ்டேட்ஸ், நம்மளுக்கு 11 ஸ்டேட்ஸ் இருந்ததுனால 0 to 11 ஸ்டேட். அதே மாதிரி இதெல்லாம் டெர்மினல் சிம்பிள் ID ப்ளஸ் ஸ்டார் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் டாலர் கொடுத்துருக்க கிராமரில் இருக்கிற டெர்மினல் சிம்பிள்ஸ் எல்லாம் எழுதியாச்சு. அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர் ETF. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம டேபிள்குள்ளார எப்படி ஃபில் பண்ண போகிறோன்னா, ஸ்டேட் 0 இன்புட் E-யாக இருக்கிறப்ப ஸ்டேட் 1க்கு போகுது. அப்போ இங்கே 1. அதே மாதிரி ஸ்டேட் 0 இன்புட் T-யாக இருக்கிறப்ப 2. ஸ்டேட் 0 இன்புட் F-ஆக இருக்கிறப்ப 3க்கு போகுது. ஸோ இந்த கேபிட்டல் லெட்டருக்குரிய நம்மளுக்கு வேரியபிள்குள்ளார ஃபில் பண்ணுறப்போ அது எல்லாமே வந்து நம்மளுக்கு வெறும் நம்பர்ஸ் மட்டும் போட்டால் போதும். ஆனால் அதே ஸ்மால் லெட்டர் நம்மளுக்கு டெர்மினல் சிம்பிள்ஸ்குள்ளார ஃபில் பண்ணுறப்ப எஸ் போட்டு போடணும். அது வந்து ஷிஃப்ட் ஆப்ரேஷன். நம்ம ஆல்ரெடி ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சரில் ஷிஃப்ட் ஆப்ரேஷன் ரெடியூஸ் ஆப்ரேஷன் பற்றி படிச்சிருக்கோம். அப்போ இந்த ஸ்மால் லெட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டாக்கோட எலிமெண்ட்டாவோ இல்லை டேபிளில் இருந்ததுன்னா அதுக்கு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம். அப்போ வந்து இங்கே எஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ 0 on F போட்டாச்சு. 0 on ஓப்பன் ப்ராக்கெட்டுக்கு நம்மளுக்கு 4க்கு போகுது. அப்போ இங்கே S4 போடணும். அதே மாதிரி 0, IDயில் S5. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து இதே மாதிரி 1 ட்ரான்சிஷன். 1ல் பார்த்தீங்கன்னா 1ல் ப்ளஸ் சிம்பிளுக்கு மட்டும் ட்ரான்சிஷன் இருக்குது. 1 on ப்ளஸ் இட் கோஸ் டு 6. S6. 2க்கு 2 on ஸ்டார் இட் கோஸ் டு 7. S7. அடுத்து 3ல் ட்ரான்சிஷன் கிடையாது. 4ல் 4 when the input is E. State 4 when the input is E it goes to 8. 4 input T-யாக இருக்கிறப்ப 2. 4 input F-ஆக இருக்கிறப்போ 4 input F-ஆக இருக்கிறப்ப it goes to 3. 3. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 4 ட்ரான்சிஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. 4 on F முடிஞ்சது. அடுத்து 4 on ஓப்பன் ப்ராக்கெட் I4. 4 on ஓப்பன் ப்ராக்கெட்டில் வந்து S4. அடுத்து 4 on க்ளோஸ் 4 on ID இட் கோஸ் டு 5. 4 on ID S5. அடுத்து 6, Tயில் 9. 6, Tயில் 9. 6, Fல 3. 6, ஓப்பன் ப்ராக்கெட்டில் 4. S4.
ஐடியில் S5, 6, S5. அடுத்து 6 முடிஞ்சிருச்சு. 7, Fக்கு 10, 7, Fல 10. அடுத்து 7, ஓப்பன் ப்ராக்கெட்டுக்கு 4, S4. 7, ID S5. 7 ID முடிஞ்சிருச்சு. 8, க்ளோஸ் ப்ராக்கெட். 8, க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கு 11, S11. 8, ப்ளஸ். 8, ப்ளஸில் வந்து இட் இஸ் 6, S6. அடுத்து 9, ஸ்டார். 9, ஸ்டாரில் S7. ஓகேங்களா. ஸோ ஷிஃப்ட் ஆப்ரேஷன்ஸ் இப்படி தான் எழுதுகிறோம். நம்ம எங்கெல்லாம் வந்து மூமெண்ட்டுன்னு போட்டிருக்கோமோ I6, IDனா அதுக்கேற்ற மாதிரி S5. ஸோ 6, IDயில் S5. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து டேபிளில் ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் ஆப்ரேஷன் இந்த மெயின் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நம்மளுக்கு எந்தெந்த ஸ்டேட்லலாம் ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்து டாட் கடைசியாக வந்ததோ அதெல்லாம் ரவுண்ட் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் I1, I0 எதுவும் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை, ஏன்னா அதுதான் ஸ்டார்டிங் ப்ராசஸ். இங்கே I1 பார்த்தீங்கன்னா E' tends to E டாட். அடுத்து I2 E tends to T டாட். I3 T tends to F. I4 எந்த ப்ரொடக்ஷனுக்கும் கிடையாது. I5 F tends to ID டாட். I6 இல்லை, I7 இல்லை, I8லேயும் ப்ரொடக்ஷன்ஸில் டாட் இல்லை. அடுத்து I9 E tends to E plus T டாட். I10 T tends to T star. I11 F tends to E. ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஃபாலோ ஆஃப் ஆல் த வேரியபிள் கண்டுபிடிக்கிறோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. ஃபாலோ ஆஃப் ஒவ்வொரு வேரியபிளும் கண்டுபிடிக்கிறப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து வில் ஸ்டார்ட் வித் E. ஃபாலோ ஆஃப் E' வந்து E' தான் நம்ம புதுசாக இன்சர்ட் பண்ணியிருக்க ஸ்டார்டிங் சிம்பிள். அப்போ E' வந்து டாலர் போட்டுக்கிறோம். ஃபாலோ செட்டு E' வந்து டாலர், ஏன்னா E' நம்ம புதுசாக இன்சர்ட் பண்ண ஸ்டார்டிங் சிம்பிள். இங்கே உள்ளார வந்து எந்த கிராமர்லேயுமே நம்மளுக்கு E' வராது. ஓகேங்களா. ஸோ ஃபாலோ ஆஃப் E' வந்து நம்மளுக்கு டாலர். அடுத்து ஃபாலோ ஆஃப் E கண்டுபிடிக்கிறப்ப நம்மளுக்கு ஈக்குரிய ஸ்டேட்ஸ் எல்லாம் எழுதணும். E எங்கெல்லாம் வருதுன்னா E tends to E plus T, F tends to E, அதே மாதிரி E' tends to E. இந்த 3 பிளேஸில் E உள்ளார வருது. கரெக்டுங்களா, வேறு எங்கேயும் வரல. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப ஃபாலோ ஆஃப் E ஈக்குவல் டு ஈக்கு அடுத்து ப்ளஸ் வருது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ப்ளஸ் இஸ் ப்ளஸ் தான். அடுத்து இங்கே ஃபாலோ ஈக்கு அடுத்து ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் வருது. அப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் அப்படியே போட்டுக்கிறோம். இங்கே ஃபாலோ வந்து E கடைசியாக வருது. கடைசியாக வந்துச்சுன்னா ஃபாலோ ஆஃப் E' என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், டாலர், அதுவும் வந்து உள்ளார இன்சர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபாலோ ஆஃப் E. அடுத்து ஃபாலோ ஆஃப் T கண்டுபிடிக்கிறப்ப T வர செட்டெல்லாம் எழுதணும். E tends to T, T tends to T star F. இந்த ரெண்டு இடத்துலையும் தான் T வருது. ஸோ இது படி ஃபாலோ ஆஃப் T கண்டுபிடிக்கிறப்போ இங்கே T கடைசியாக வரதுனால ஃபாலோ ஆஃப் Eயில் என்னெல்லாம் இருந்ததோ அது எல்லாம் வரும். அது கூட Tக்கு அடுத்து ஸ்டார் வருது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டார் வந்து ஸ்டார் தான். ஓகேங்களா. ஸோ ஃபாலோ ஆஃப் T கண்டுபிடிச்சாச்சு. ஃபாலோ ஆஃப் E' T கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஃபாலோ ஆஃப் F கண்டுபிடிக்கிறோம். ஃபாலோ ஆஃப் Fல பார்த்தீங்கன்னா F tends to T tends to F, T tends to T star F. இந்த ரெண்டு பிளேசஸில் தான் நம்மளுக்கு F வருது. ஓகேங்களா. ஸோ ரெண்டு பிளேஸ்லையுமே F கடைசியாக வருது. ஸோ கடைசியாக வந்ததுன்னா ஃபாலோ ஆஃப் Tயில் என்ன இருக்கோ அதுதான் ஃபாலோ ஆஃப் Fல வரும். அப்போ ஃபாலோ ஆஃப் F is equal to ஸ்டார் ப்ளஸ் க்ளோஸ் ப்ராக்கெட் டாலர், அதே தான். ஓகேங்களா. நம்மளுக்கு ரெடியூஸ் ஆப்ரேஷனுக்கு ஃபாலோ ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி வேரியபிள் வேணும். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை எப்படி கன்சால்டேட் பண்ணுறதுனா, நம்ம அந்த ரவுண்ட் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் வந்து கன்சால்டேட் பண்ணிட்டேன். I1ல் E tends to E டாட் இருக்குது. I2ல் வந்து E tends to T டாட். ஸோ இந்த ப்ரொடக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த ப்ரொடக்ஷன்ஸுக்கெல்லாம் நம்ம நேம் கொடுத்துக்கிறோம். 1 2 3 4 5 6.
ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன், செகண்ட் ப்ரொடக்ஷன், தேர்ட் ப்ரொடக்ஷன் மாதிரி நம்ம நேம்ஸ் கொடுத்துக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஒன் E' டென்ஸ் டு EA வந்து நம்ம இப்போதைக்கு கண்டுக்க வேணாம். ஏன்னா அது வந்து நம்ம நியூலி இன்சர்ட்டட் ஸ்டார்டிங் சிம்பிள். அப்போ அதை பற்றி நம்மளுக்கு கன்சிடர் பண்ண தேவையில்ல. இங்கே E டென்ஸ் டு Tங்கிறது செகண்ட் ப்ரொடக்ஷன், T டென்ஸ் டு Fங்கிறது ஃபோர்த் ப்ரொடக்ஷன், F டென்ஸ் டு IDங்கிறது சிக்ஸ்த் ப்ரொடக்ஷன், E டென்ஸ் டு E + T ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன், அடுத்து T ஸ்டார் F தேர்ட் ப்ரொடக்ஷன், ஈங்கிறது ஃபிஃப்த் ப்ரொடக்ஷன். 1 2 3 4 5 6. ஸோ எல்லா ப்ரொடக்ஷனும் ஒரு தடவையாச்சும் நம்மளுக்கு இந்த மாதிரி கம்ப்ளீட்டட் ஸ்டேட்ஸ்க்கு வந்துடணும். இப்போ இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு முக்கியமான டாஸ்கே. நம்மளுக்கு இந்த ஸ்டார்டிங் வந்து விட்டுறலாம், அதை தவிர மற்றதெல்லாம் பார்க்கலாம். இப்போ ஸ்டேட் 2ல் ஃபாலோ ஆஃப் ஈல என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபாலோ செட் கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ளஸ்ஸு க்ளோஸ் ப்ராக்கெட்டும் டாலரும் வந்து ஃபாலோ ஆஃப் ஈல இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரெடியூஸ் வித் ப்ரொடக்ஷன் E டென்ஸ் டு Tன்னு எழுதணும். அப்போ R2ன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? ஒன்றா ரெடியூஸ் வித் E டென்ஸ் டு Tன்னு போட்டாலும் பரவாயில்ல, இல்லை R2ன்னு போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஸ்டேட் 3ல் ஃபாலோ ஆஃப் டீயில் வந்து ஸ்டாரு ப்ளஸ்ஸு க்ளோஸ் ப்ராக்கெட் டாலர் இந்த எல்லா பிளேஸ்லேயும் ரெடியூஸ் வித் ப்ரொடக்ஷன் நம்பர் 4 இல்லைனா ரெடியூஸ் வித் T டென்ஸ் டு F அப்படி போட்டுட்டாலும் ஓகே தான். அடுத்து ஸ்டேட் 5ல் ஃபாலோ ஆஃப் Fல வந்து ஸ்டார் ப்ளஸ் க்ளோஸ் ப்ராக்கெட் டாலரில் R6 எழுதணும். அடுத்து 9 ஸ்டேட் 9ல் ஃபாலோ ஆஃப் ஈக்கு வந்து ப்ளஸ்ஸு டாலர் க்ளோஸ் ப்ராக்கெட்டு ஈக்குவல் டு R1. அடுத்து இங்கே 10th ஸ்டேட்டில் ஃபாலோ ஆஃப் டீயில் வந்து ப்ளஸ் ஸ்டார் க்ளோஸ் ப்ராக்கெட் டாலரில் ரெடியூஸ் வித் ப்ரொடக்ஷன் நம்பர் 3. இது எல்லாத்தையும் நம்ம வந்து டேபிளில் ஃபில் பண்ண போகிறோம். அடுத்து 11th ஸ்டேட்டில் ஃபாலோ ஆஃப் Fல ஸ்டார் ப்ளஸ் க்ளோஸ் ப்ராக்கெட் டாலர் வருது, ரெடியூஸ் வித் ப்ரொடக்ஷன் நம்பர் 5. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம டேபிளில் ஃபில் பண்ணணும். இந்த டேபிளில் 2, ப்ளஸ் இதில் R2, 2, க்ளோஸ் ப்ராக்கெட்டில் R2, 2, டாலரில் R2. அதே மாதிரி 3, ஸ்டார் R4 ப்ளஸில் R4 க்ளோஸ் ப்ராக்கெட்டில் R4 டாலரில் R4. அதே மாதிரி 5, ஸ்டார் 5, ப்ளஸ் க்ளோஸ் ப்ராக்கெட் டாலர். அதே மாதிரி 9 ஸ்டேட் 9, ப்ளஸ் R1 க்ளோஸ் ப்ராக்கெட்டில் R1 டாலரில் R1. 10, ப்ளஸ் ஸ்டார் க்ளோஸ் ப்ராக்கெட் டாலர் R3 போட்டுக்கணும். அதே மாதிரி 11, ஸ்டார் ப்ளஸ் க்ளோஸ் ப்ராக்கெட் டாலர். இதை போட்டோன்னா இதுதான் டேபிள், கம்ப்ளீட் டேபிள் SLR பார்சிங்க்கு. இது ஷிஃப்ட் ஆப்ரேஷன், இது ரிடியூஸ் ஆப்ரேஷன், இந்த நம்பர்ஸ் போட்டிருக்கிறதுலாம் கோ டு, இந்த இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதெல்லாம் எரர். நம்ம இன்னும் ஒரு ஆப்ரேஷன் இதில் மென்ஷன் பண்ணல, அது எக்ஸப்டிங் ஸ்டேட். எக்ஸப்டிங் ஸ்டேட்டுக்கு இந்த ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன் எடுத்துக்கிறோம். ஸ்டேட் 1ல் E' டென்ஸ் டு E இருக்குது. இதோட ஃபாலோ ஆஃப் E' வந்து நம்ம ஆல்ரெடி டாலர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தோம், கரெக்டுங்களா? ஸோ 1, டாலருங்கிறதுல இந்த நம்ம நியூவாக இன்சர்ட் பண்ணியிருந்த ஸ்டேட் வந்திருக்கு. அப்போ 1, டாலருக்கு நம்மளுக்கு எக்ஸப்டிங் ஸ்டேட்டை போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா அது நியூலி இன்சர்ட்டட் ஸ்டார்டிங் சிம்பிள். ஸோ இது போட்டோன்னா இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு, டேபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு இன்புட், இங்கே வந்து ஸ்டாக் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராசஸிங் எல்லாமே பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டாக் மெமரி யூனிட்டாக இருக்கும், இன்புட் இருக்கும், என்ன பண்ண வேண்டிய ஆக்ஷன். இதை வந்து நம்ம எப்படி வந்து இந்த SLR பார்சர் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு இன்புட், அதே மாதிரி ஸ்டாக்கில் எப்போ ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணாலும் நம்மளுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேட்லேருந்து தான் ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆகும். இன்புட் வந்து நம்ம ஒரு சிம்பிளான இன்புட் எடுத்துக்கலாம், ID + ID எண்டு வித் டாலர் சிம்பிள்.
இதை மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ 0, ID அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா டேபிளில் பார்க்கணும். 0, IDக்கு S5ன்னு இருக்குது. ஸோ S5 அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்புட்ல இருந்து ஒரு எலமெண்ட்டை இந்த ஐடியை ரிமூவ் பண்ணி ஸ்டாக்குள்ளார வச்சுட்டு, அப்போ இன்புட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் ரிமைனிங் எலமெண்ட். ஸ்டேட் 5க்கு போகணும். அப்போ 5ஐ உள்ளார புஷ் பண்ணணும். ஸோ இதுதான் எக்ஸ்பிளனேஷன். S5 அப்படின்னா இன்புட்டில் ஒரு எலமெண்ட் எடுத்து ஸ்டாக்குள்ளார வச்சுக்கிட்டு மூவ் டு தட் ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ அடுத்து இதே மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். 5, R6 இருக்குது. ஸோ R6 அப்படிங்கிறது ரெடியூஸ் வித் ப்ரொடக்ஷன் நம்பர் 6. நம்ம 6th ப்ரொடக்ஷன் என்னென்னா F tends to IDங்கிறது தான் 6th ப்ரொடக்ஷன். அப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஐடி வரைக்கும் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் ஸ்டாக்கை விட்டு வெளியில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். அப்போ ஸ்டாக்குள்ளார 0 மட்டும் இருக்கும். இந்த ஐடி வரைக்கும் இருக்கிற எலமெண்ட் எல்லாம் தூக்கிட்டு உள்ளார எஃப்ஐ புஷ் பண்ணுவோம். ஓகே, அப்போ ரிமைனிங் இன்புட் வந்து இன்புட் அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ் ஐடி டாலர் அப்படியே தான் இருக்கும். இந்த ரெடியூஸ் ஆப்ரேஷனில் மட்டும் என்ன ஆகும்னா ஃபாலோட் பை நம்மளுக்கு ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாக்கோட டாப் மோஸ்ட் எலமெண்ட் எப்போவுமே ஒரு ஸ்டேட்டாக தான் இருக்கணும். அப்போ இங்கே ஸ்டாக்குக்கு டாப் மோஸ்ட் எலமெண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்டேட்டாக தான் இருக்கணும். அப்போ கடைசி 2 எலமெண்ட் 0, என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கணும். 0, 3 இருக்குது. அப்போ 3ஐ புஷ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ரெடியூஸ் ஆப்ரேஷனும் இட் இஸ் ஃபாலோட் பை a go-to statement. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ரெடியூஸ் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு go-to statement கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து ப்ரொசீட் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 டாப் மோஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் ஸ்டாக் 3 இருக்குது. இங்கே ப்ளஸ் இருக்குது. 3, R4 4th ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா T tends to Fங்கிறது தான் 4th ப்ரொடக்ஷன். அப்போ F இந்த ஹேண்டில் வரைக்கும் நம்ம ஸ்டாக்லேருந்து தூக்கிட்டு இதுக்கு பதிலாக இந்த டீயை உள்ளார போட போகிறோம். ப்ளஸ் ஐடி டாலர் அப்படியே இருக்கும். அடுத்த ஸ்டெப் நான் என்ன சொன்னேன், டாப் மோஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் ஸ்டாக் வந்து எப்போவுமே ஒரு நம்பராக இருக்கணும். அப்போ 0, என்ன இருக்குன்னு பார்க்கணும். 0, 2 இருக்குது. 2ஐ உள்ளார போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இது கூட வந்து கோ டு 0, பார்த்தோம். அவ்வளோதான். அடுத்து 2, மறுபடியும் ஒரு ரெடியூஸ் ஆப்ரேஷன் இருக்குது. R2 செகண்ட் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா E tends to T. அப்போ T வரைக்கும் வெளியில் பாப் அவுட் பண்ணிக்கிறோம். எத்தனை ஸ்டேட் இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. அப்போ இதை பாப் அவுட் பண்ணிட்டு இந்த T வரைக்கும் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக ஈயை உள்ளார போடணும். அதே மாதிரி நம்மளுக்கு டாப் மோஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் ஸ்டாக் வந்து ஒரு நம்பராக தான் இருக்கணும். அப்போ 0, என்ன இருக்குது, 1 இருக்குது. போட்டுக்கலாம். ப்ளஸ் ஐடி டாலர் போட்டுக்கலாம். இப்போ 1, S6 இருக்குது. ஸோ ஷிஃப்ட் ஆப்ரேஷன் ரொம்ப ஈஸி. நம்ம 0, E1 ஒரு எலமெண்ட் இந்த ப்ளஸ்ஸை தூக்கி உள்ளார போடுறோம். கோ டு ஸ்டேட் 6. இந்த ஐடி டாலர் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ S6ங்கிறதுனால இன்புட்லேருந்து ஒரு எலமெண்ட்டை தூக்கி ஸ்டாக்குள்ளார போட்டுட்டு இந்த 6th ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணிக்கிறோன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ முடிஞ்சுதா? அடுத்து 6, IDயில் S5 இருக்குது. மறுபடியும் ஒரு ஷிஃப்ட் ஆப்ரேஷன். அப்போ 0, E1 + 6 இந்த ஐடியும் தூக்கி உள்ளார போட்டுட்டு இங்கே வெறும் டாலர் மட்டும் இருக்கும். இந்த 5 ஸ்டேட்டையும் உள்ளார புஷ் பண்ணிப்போம். டாப் மோஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் ஸ்டாக் வந்து எப்போவுமே ஒரு ஸ்டேட்டாக தான் இருக்கணும். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 5, நம்மளுக்கு R6 இருக்குது. 6th ப்ரொடக்ஷன் வந்து F tends to ID. அப்போ என்ன பண்ணணும்னா ஐடி வரைக்கும் வெளியில் தூக்கிட்டு இதுக்கு பதிலாக எஃப்ஐ இன்சர்ட் பண்ண போகிறோம். அப்போ 0, E1 + 6 அப்படியே இருக்கும். எஃப் போட்டுட்டு இங்கே டாப் மோஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் ஸ்டாக் வந்து நம்பராக தான் இருக்கணும். அப்போ 6, என்ன இருக்குன்னு பார்க்கணும். 6, ஸ்டேட் 3 இருக்குது. புஷ் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்து 3, என்ன இருக்குது, 3, R4 4th ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா T tends to F. அப்போ என்ன பண்ணணும், எஃப்ஐ வந்து எஃப் வர வரைக்கும் எடுத்துட்டு அப்போ 0, E1 + 6 அப்படியே இருக்கும். இந்த எஃப்க்கு பதிலாக நம்ம T உள்ளார போட்டுக்கிறோம். டாப் மோஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் ஸ்டாக் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டேட்டாக தான் இருக்கணும். அப்போ 6, என்ன இருக்குன்னு பார்க்கணும். 6, ஸ்டேட் 9 இருக்குது. ஓகே, ஸோ 9th ஸ்டேட். இப்போ 9, என்ன இருக்குன்னு பார்க்குறோம். 9, R1 இருக்குது. ஸோ R1னா E tends to E + T ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன்.
ஓகேங்களா? ஸோ இ ப்ளஸ் டி, இந்த இ ப்ளஸ் டி வர வரைக்கும் ஃபுல்லாக ஸ்டாக்லேருந்து எடுத்துடுறோம். எத்தனை ஸ்டேட் இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இ ப்ளஸ் டி இருக்கணும். அப்போ இங்கே வந்து மிஸ் ஆகிற ஒரே எலமெண்ட்டு 0. இந்த 0 மட்டும் அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ இதை ஃபுல்லாக தூக்கி விட்டுட்டு இதுக்கு பதிலாக இ போட்டுக்கிறோம். ஓகேங்களா? டாலர். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி டாப் மோஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் ஸ்டாக்கு கண்டிப்பாக ஒரு நம்பராக தான் இருக்கணும். இப்போ 0, இக்கு என்ன இருக்குன்னு பார்க்குறோம். 0, இல 1 இருக்கு. ஓகே, ஸோ இதோட இந்த ரெடியூஸ் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து $1, $1 பார்த்தீங்கன்னா அக்செப்டிங் ஸ்டேட், இன்புட் அக்செப்டட், அவ்வளோதான் பார்சிங். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இது எழுதியாச்சு. இப்போ இங்கே ப்ராசஸிங் நம்மளுக்கு இன்புட் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் இதுக்கு வந்து இன்புட் எப்படி டிரைவ் பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கணுன்னா நம்ம இங்கே ரெடியூஸ் ஆப்ரேஷன்ஸ் ஃபுல்லாக கன்சால்டேட் பண்ணனா உங்களுக்கு சரியாயிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இ டென்ஸ் டு இ ப்ளஸ் டி, இந்த டீக்கு பதிலாக எஃப், எஃப்க்கு பதிலாக ஐடி. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இ டென்ஸ் டு டி, டி டென்ஸ் டு எஃப், எஃப் டென்ஸ் டு ஐடி. அதை அப்படியே நீங்கள் கரெக்டாக ரெடியூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்ஸ் ட்ரீ கிடச்சிரும். ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சரும் கிடச்சிரும். உங்களுக்கு இது வந்து இட் இஸ் கோயிங் டு யூஸ் ரைட் மூவ்ஸ் டெரிவேஷன் அண்ட் ரிவர்ஸ். அதனால தான் அதை எல்ஆர். இங்கே இன்புட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் ஒவ்வொரு எலிமெண்ட்டாக ஸ்கேன் பண்ணணும். அப்போ இது எல். யூஸ் பண்ண டெரிவேஷன் பார்த்தீங்கன்னா ரைட் மூவ்ஸ் டெரிவேஷன் இந்த ரிவர்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து ஆர். அதனால தான் இதை வந்து எல்ஆர் ப்ரொடக்ஷன், எல்லா பாட்டம் அப் பார்சரையும் எல்ஆர் பார்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் சொல்கிறோம். ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் இன் ரிவர்ஸ், இன்புட் வந்து ஸ்கேன் பண்ணுறோம் லெஃப்ட் டு ரைட், அவ்வளோதான். ஓகேங்களா? தேங்க்யூ.